ஒரு கோர்ஸான லேண்டை எப்படி வீடு கட்டணும் தெரியாம முயற்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவை பாருங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெண்டல் வீடை தான் கட்டியிருக்கோம். வெல்கம் டு ட்ரீம் கேஸ்டல். நான் லோகேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபுரம் சைட் தான் வந்திருக்கோம். ஒரு கோர்ஸான பில்டிங்கை எப்படிலாம் நம்ம பிளான் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் தான் நமக்கு வந்து ஃப்ரண்டேஜ். பட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஃபீட் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 12 ஃபீட் கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 12 ஃபீட் கோர்ஸை வந்து நாங்கள் த்ரூ அவுட்டாக பிளானில் மாற்றிருக்கோம். ஸோ நம்ம வந்து G+2 கட்டும்போது ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி ஆகும்னா வந்து ஸ்டெப்ஸோட ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெப்ஸோட ஏரியா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துரும். பட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா வந்து அந்த ஸ்டெப்ஸ் கீழே ஒரு டாய்லெட் வரதை வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம அட்டாச் ஹாலில் கொடுத்தோம். அதனால் நமக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ் பாட்டம் ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து டெனண்ட் இருக்கிறனால நம்ம டெனண்ட்டுக்குள்ளே இருக்காங்க, நம்மளால் போயிட்டு எடுக்க முடியாது. அதனால் அவுட்டர் ஸ்பேஸ் மட்டும் காமிக்கிறோம். ஸோ அந்த அவுட்டரான ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் எவ்வளோ பெருசாக இருப்பாங்க. இதே சைடாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கோர்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி கோர்ஸ் இருக்குது த்ரூ அவுட்டாக. இந்த 12 அடி கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என்ன ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம் ஸ்பேஸை ஒரு கார்னர் பீஸாக நம்ம கட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கார்னரை கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹால் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஹால் ஸ்பேஸும் அந்த கிச்சன் ஸ்பேஸ் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் ஸ்பேஸ் கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பெருசாக அந்த கோர்ஸ் தெரியாது. இந்த மாதிரி கோர்ஸான பில்டிங்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு டிசைன் இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம பிளான் பண்ண முடியும். ஸோ ஒரு 50 lakhs தான் கிளைண்ட் சொன்ன பட்ஜெட் ஆக்சுவலாக. ஸோ நம்ம எல்லாமே எக்ஸ்ட்ராஸாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 lakhs ஆச்சு இந்த பட்ஜெட்டு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK. ஸோ த்ரூ அவுட்டாக உங்களுக்கு ஒரு G+2ல இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்திருக்கு. அவங்க கேட்டது எப்படின்னா ஒரு பேசிக்கான ரெண்டல் வீடாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி பார்க்க ஒரு வில்லா டைப்பாக வேணும்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து டிசைன் வைஸ்டாக நாங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு CNC கட்டிங் கொடுத்துருக்கோம். ரெயிலிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரெயிலிங் CNC கட்டிங்ஸ் தான் த்ரூ அவுட்டாக இந்த வீடியோ அழகாக மாற்றிருக்கோம். அதே மாதிரி நம்ம பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் வேணும்னு கேட்டாங்க, அதனால அந்த பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பாக்ஸும் இந்த ரெண்டு பாக்ஸும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து டார்க் கிரே பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் வந்து நம்ம கொடுத்ததுனால இந்த ரெண்டு பாக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சாக தெரியும். ஸோ CNC கட்டிங் இன்றைக்கி நியூ ட்ரெண்ட் மாடல் கேட்டாங்க. ஸோ அந்த நியூ ட்ரெண்ட் மாடலில் நம்ம CNC கட்டிங் ரெயிலிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளான் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து த்ரூ அவுட்டாக டிசைனே மாறும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ரூம் ஸ்பேஸ் வருது. அந்த ஹெட்ரூம் ஸ்பேஸில் ரெண்டு பக்கம் நம்ம வந்து பெரிய ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸ் கொடுத்துட்டு அது பக்கத்தில் நம்ம வந்து ஒரு கிளாடிங் ஸ்டோன் மாதிரி ஒரு டைல் வந்தது. அந்த கிளாடிங் ஸ்டோன் டைல் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி போட்டிருக்கோம். சொன்ன ஃப்ளாட் வாங்கிட்டு வீடு கட்ட முடியாமல் தவிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.